பாமினி பாவை. ஆசிரியர் உரை. என் இளமை பருவம் திருச்சியில் கழிந்தது. அங்கு இருப்பவர்கள் காவிரியையும் கொள்ளிடத்தையும் மாலையாக்கி கொண்டு பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீரங்கநாதனை காணாமல் இருக்க முடியுமா? பல மதில்களை கொண்டு பறந்து கிடக்கும் அந்த கோயிலுக்கு போவது என்றாலே அந்த பிராயத்தில் எனக்கு ஒரு எல்லையில்லாத மகிழ்ச்சி உண்டு. என்னை வளர்த்து ஆளாக்கிய அம்மையாரின் கையை பிடித்து கொண்டு நடந்தே அந்த கோயிலுக்கு போவதுதான் எனக்கு பிடிக்கும். ஆர்வத்தோடு வரும் என்னை அண்ணாந்து பார்க்க வைக்கும் அந்த திருக்கோயிலின் முதல் கோபுரம். முற்று பெறாத அந்த கோபுரத்தை மொட்டை கோபுரம் என்று பாமரர் சொல்லுவார்கள். எனக்கு அறிவூட்டி வளர்த்த மூதாட்டியோ அதை ராயர் கோபுரம் என்றுதான் கூறுவாள். ராயர் என்றாலே கிருஷ்ணதேவராயர்தான். கிருஷ்ணதேவராயர் அந்த கோபுர வேலையை ஆரம்பித்து அது நடந்து கொண்டிருந்த போது முகமதியர்களின் படையெடுப்பு அவரது கவனத்தை அதிலிருந்து திருப்பவே இதை முடிக்க முடியாமலேயே அவர் காலமானதாகவும் அன்று முதல் அந்த கோபுரம் இந்த நிலையிலேயே இருப்பதாகவும் அதன் பிறகு யாராலுமே அதை பூர்த்தி செய்ய முடியவில்லை என்றும் கூறுவாள். முடிக்க முயன்றாலோ அதன் அஸ்திவாரத்துக்கு ஏற்ப அதை உயர்த்தும் போது அதன் உச்சி வாயு மண்டலத்தை எட்டுகிறது போல ஆட்டம் காணும் என்றும் அதனாலேயே அதை யாரும் முடிக்க முன்வரவில்லை என்றும் வியப்பூட்டும் விஷயங்களை கதையாக கூறுவாள். எனக்கு அது உண்மையா என்று ஆராய்வதற்கு உரிய ஆர்வமோ வயதோ அப்போது எனக்கு இல்லை. அன்று அந்த கதைகள் என்னை கவர்ந்தன. பிறகு கீழ் வகுப்புகளில் சரித்திர பாடங்களை பயிலும் போதெல்லாம் கிருஷ்ணதேவராயரிடம் எனக்கு தனிப்பட்டதொரு ஈடுபாடு ஏற்பட்டது. அவரை பற்றிய கதைகள் செய்திகள் எது கிடைத்தாலும் துடிப்போடு படிக்கலானேன். சரித்திரம் சித்திரமாக என் உள்ளத்தில் பதியும் வயது வந்தபோது தென்னாட்டில் ஸ்ரீரங்கத்தை போலவே வேறு சில ஊர்களிலும் முற்று பெறாத கோபுரங்கள் ராய கோபுரங்கள் என்ற பெயருடன் இருப்பதைக் கண்டு இளமையில் நான் கேட்ட கதையை அந்த எல்லா கோபுரங்களுக்கும் இணைப்பதற்கு என் வளர்ந்துவிட்ட அறிவு எதிர்வாதம் செய்தாலும் கிருஷ்ணதேவராயரையும் அவர் இந்து மதத்தையும் கலைகளையும் காத்து வளர்த்து மகோன்னதமாக வாழ்ந்து மறைந்த பெருமையையும் என்னால் மறக்கவோ முடியவில்லை. நான் வளர்ந்த போது படிக்கும் எழுதும் ஆர்வம் என்னுள் முற்றி முதிர்ந்த போது விஜயநகரின் பொற்காலத்தை உருவாக்கிய அந்த மாமன்னரின் வாழ்க்கையை ஊன்றி படிக்கும் வெறி உண்டாயிற்று. விஜயநகர சாம்ராஜ்யத்தின் தோற்றத்தையும் அதன் வளர்ச்சியையும் வீழ்ச்சியையும் விட சுவையானதொரு சரித்திர நிகழ்ச்சி உலக வரலாற்றிலேயே ஒரு சிலதான் இருக்க முடியும். எழுத்தே வாழ்வாசையாகிவிட்ட எனக்கு பேனா முனை மூலம் வருவாயை உருவாக்கும் வாழ்க்கை அமைந்தபோது தென்னகத்திலேயே தன்னிகரற்று விளங்கிய விஜயநகரத்தை பற்றி எழுத வேண்டும் என்ற வேகம் இருந்த போதிலும் அதற்கான வேலை வரவில்லை. சிப்பிக்குள் விழுந்த மழைத்துளி நல் முத்தாக மாற பூச்சியின் ஓட்டுக்குள் என்ன அவஸ்தைகளையெல்லாம் அது அனுபவிக்கிறதோ அதே போல என் உள்ளத்திலே உருவான இந்த ஆசை வடிவம் பெற உள்ளமெனும் உலைக்களத்திலே பல வருஷங்கள் கிடந்து பதம் பெற வேண்டி இருந்தது. விஜயநகரத்தின் வளர்ச்சியையும் வாழ்வையும் விட அதன் வீழ்ச்சியே உள்ளத்தை உருக்கும் தன்மை உடையது. மகாராயர் கிருஷ்ணதேவராயரிடம் படைத்தலைவராக அமர்ந்து அவருக்கு வெற்றிகள் பல தேடி தந்து அவரது மருமகனாக ஆகி பின்னால் விஜயநகரின் முடிசூடா மன்னராகவும் விளங்கிய கிழச்சிங்கம் ராமராயரின் வாழ்க்கை என் இதயத்திலே அழியாத சித்திரமாக பதிந்துவிட்டது. கிருஷ்ணதேவராயரை பற்றி எழுதுவதை விட கனவு உலகமான வெற்றி திருநகராம் விஜயநகரின் அழிவுக்கு காரணமாகி களப்பலியான இந்த ஒப்பற்ற வீரர் ராமராயரை பற்றி எழுதவே ஆசை கொண்டது என் உள்ளம். ராமராயரின் அருமை தம்பி வேங்கடாத்ரியும் இப்போரிலே மரணமடைந்தான். சூழ்ச்சி, பொறாமை, வஞ்சனை இப்படி எத்தனையோ உணர்ச்சிகளுக்கு பலியான அவ்விரு வீர திலகங்களின் வாழ்வோடு பிணைந்திருந்தாள் ஒரு பெண். அந்த சுந்தர நகரம் அழிந்து படுவதற்குமே அந்த பாவை காரணமாக இருந்தாள். பாமினி பாவையை விரிவான அளவிலே இன்னும் பெரியதாக எழுதியிருக்கலாம். எழுதுவதற்கான விஷயமும் இருந்தது. ஆனால் நம் நாட்டில் சரித்திர கதைகள் எழுதும்போது எந்த நாட்டினருக்கும் இல்லாததொரு சங்கடம் உண்டு. உண்மையை உள்ளபடி எழுதுவதற்கு 1000 தடைகள். அதுவும் முஸ்லிம் இன மக்களின் ஆதிக்கம் இந்தியாவில் ஏற்பட்ட பிறகு நிகழ்ந்த சம்பவங்களை நடந்தபடி எழுத முடிவதில்லை. மூடி மறைத்து மெழுகி பூசித்தான் எழுத வேண்டியிருக்கிறது. இந்த சூழலில் உருவான பாமினி பாவை சற்றே மெலிந்துதான் போய்விட்டாள். சரித்திர கதைகள் எழுதுவோர் அது நிகழ்ந்த காலத்துக்கு கற்பனை தேரில் ஏறி சென்றாலும் கூட கதை நிகழ்ந்த இடங்களுக்கு நேரில் சென்று அத்துடன் தொடர்பு கொண்ட சூழலை பார்த்து எழுதினால் கதையின் ஓட்டமே அலாதியாகத்தான் இருக்கும். நான் எடுத்துக்கொண்ட காலத்துக்கான கதைக்கு பிஜப்பூர், கோல்கொண்டா, அகமது நகர், பீடார், பேரார், விஜயநகரம் ஆகிய இடங்களுக்கெல்லாம் போயிருக்க வேண்டும்.
அதற்கு என் வாழ்க்கை சூழலும் பொருளாதாரமும் இடம் தரவில்லை. கோல்கொண்டாவை மட்டும் பார்க்கும் வாய்ப்பு அதிர்ஷ்டவசமாக கிடைத்தது. இன்றைய பாழடைந்த விஜயநகரை, ஹம்பியை கூட காணாமலேயே மகோன்னதமாக விளங்கிய அம்மாநகரின் சிறப்பினை என் கற்பனையிலேயே ஆதார புத்தகங்கள் தந்த உதவி கொண்டு உருவாக்கி பின் அதை இடித்து தரைமட்டமாக்கியுள்ளேன். இதில் நான் எந்த அளவு வெற்றி கண்டிருக்கிறேன் என்பதை வாசகர்கள்தான் கூற வேண்டும். சூரிய வெப்பத்தினால் பிளந்த பாறை மழையினால் பொடியாகி ஆற்று ஓட்டத்தினால் எப்படி மழுமழுவென்ற கூழாங்கல் ஆகிறதோ அப்படி இந்நாவலுக்கான கரு என் எண்ணத்திலே தோன்றி பல வருஷங்களாக உள்ளத்திலே உருண்டு கொண்டிருந்தது. பாமினி பாவையாக பத்திரிகையில் ஓட விடுவதற்கான வாய்ப்பை அளித்த கல்கி அதிபர் திரு சதாசிவம் அவர்களின் ஆதரவுக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டவன். இது எனது படைப்பு உயர்வாக இருக்குமானால் அதற்கு அவருடைய அன்பும் ஆதரவும் காரணம். விஜயநகரின் உன்னதமான சரித்திரத்தை பற்றி எத்தனையோ எழுத வேண்டும். அதன் வீழ்ச்சியை கூறும் பாவையில் நான் அத்தனையையும் கூறிவிட்டதாக சொல்ல முடியாது. கடலில் ஒரு துளி என்பது போலத்தான் இந்த என் படைப்பு. பாமினி பாவை உங்கள் உள்ளத்தை தொடுவாளானால் தான் பெற்ற குழந்தையை ஊரார் பாராட்டுவதை கேட்டு பரவசமாகும் தாயாகிவிடுவேன் நான். இப்படிக்கு ஆசிரியர் கௌசிகன்.